இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா? வணக்கம் தமிழ் பிராங்க் நேயர்களே. இன்றைக்கு நாங்க பார்க்க போற ஒரு தமிழ் திரைப்படத்தோட திரை விமர்சனம். அதாவது இப்ப கிட்டல வெளியாகின கபாலி, அதாவது நெருப்புடாண்டு கபாலி படத்தின் புகையில மறைஞ்சு போன ஒரு சிறந்த திரைப்படம். அதை பற்றி தான் நாங்க பார்க்க போறோம். அந்த திரைப்படம் சமுத்திரக்கனி இயக்கத்துல வெளிவந்த அப்பா என்ற திரைப்படம் தான். அதாவது சமுத்திரக்கனி ஏற்கனவே தயாரிச்சிருந்தாரு சாட்டு என்ற ஒரு தரமான திரைப்படம். அதுல சிறந்த கருத்தை சொல்லியிருந்தாரு. அதாவது மாணவர்களை ஆசிரியர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு சிறந்த கருத்தை கொடுத்து ஒரு சிறந்த திரைப்படத்தை தயாரிச்சிருந்தாரு. அதே மாதிரி இந்த திரைப்படத்தையும் ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்றதை இந்த படத்துல கொடுத்திருக்கிறாரு. அதாவது அதோட கதை இப்படித்தான். 4 பிள்ளைகள் பிறக்குது. அந்த 4 பிள்ளைகளோட 4 அப்பாக்களும் வித்தியாசமாக வளர்க்கணும் அந்த பிள்ளைகளை. அதாவது முதலாவது சமுத்திரக்கனி முதலாவது அப்பா அவர் தன்னை பிள்ளை எப்படி வளர்க்கிறாருண்டா, அந்த பிள்ளையோட திறமைக்கு ஏற்ற மாதிரியே அந்த பிள்ளையோட திறமையை வளர்த்துட்டு போறாரு. விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே அந்த பிள்ளையோட திறமையை வளர்த்துட்டு போறாரு. சின்ன சின்ன தவறுகளை ஒரு நண்பனா இருந்து சொல்றாரு. 2வது அப்பா அதற்கு அப்படியே எதிர்மாறா செய்கிறாரு. தான் நினைச்சபடிதான் தன்னை பிள்ளை வளரணும், அமெரிக்காவில் போய் படிக்கணும், டாக்டர் ஆகணும் என்று சொல்லி அந்த ரேஸ்ல ஒரு குதிரை மாதிரி படி 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 எடுத்துரத்திட்டே போறாரு. 3வது 4வது அப்பா ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது கதையில வித்தியாசமா 4 அப்பாக்கள் 4 குழந்தைகளை வித்தியாசமா வளர்த்து கொண்டு போகிறாங்க. ஒரு பையன் அந்த கதையில ஒரு சின்ன வீக் பாயிண்ட் ஒரு பையன் அதாவது சமுத்திரக்கண்ணின் மகன் மிஸ் ஆகிடுவாரு பஸ்ல. அவர் எங்க துளைஞ்சு போனாரு, எப்படி துளைஞ்சு போனாரு, என்னென்னு கிடைச்சாருன்றதை கடைசி வரைக்கும் காட்டல அந்த திரைப்படத்துல. மற்றபடி அது ஒரு சிறந்த திரைப்படம். அது ஒன்றுதான் வீக் பாயிண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய, அதாவது ஒரு பெற்றோர்களுக்கு கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயம் உண்டு. ஏனென்றா நாட்டோட முதுகெலும்பு மாணவர்களை பள்ளிக்கூடத்துல மட்டுமில்ல பெற்றோர்களும் வளர்க்குற விதத்துல தான் அவங்க வளருவாங்கன்றது ஒரு சிறந்த தெளிவா ஒரு கருத்தையும் ஒரு மெசேஜை வச்சு கொடுத்துருக்கிறாரு. அந்த படத்துல எந்த அப்பா சிறந்தவர்ண்டு ஆரம்பத்துல குழப்பமா இருந்தாலும் கடைசியில எங்களுக்கு விளங்கும். ஏனென்றா அவர் தன் மனைவியை பிரிஞ்சு மனைவியின் எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி சமுதாயத்தின் எதிர்ப்பை தாண்டி தன் பிள்ளையை வளர்த்து ஒரு சாதனையாளரா நிப்பாட்டி இருக்காரு. இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். இவ்வளவு நல்ல படத்தை கொடுத்த எங்கட சமுத்திரக்கன்னிக்கு ஒரு சல்யூட் கொடுத்து கொண்டு நாங்கள் அவர்கிட்ட எங்களோட தமிழ் ஃபேன்ஸ் சார்பா அவருக்கு ஒரு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்து கொண்டு நாங்கள் என்ன கேட்டுக்கொள்றோம்டா, இந்த நெருப்புடாண்டு எழுப்பின கவாலின்ற புகையில மறைஞ்சு போன இந்த அப்பா திரைப்படத்தை நீங்க கட்டாயம் எல்லாரும் பார்க்கணும். இப்படி ஒரு தரமான திரைப்படத்தை கொடுத்த சமுத்திரக்கன்னிக்கு நன்றி. எனவே நேர்களே, இந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோட வீடியோக்களோ எங்களோட நிகழ்ச்சிகளோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பிரச்சனைகளை கீழே கமெண்ட்ல கொடுங்க. நாங்கள் அடுத்த வீடியோக்கு அதுக்குரிய பதில்களை தருவோம். ஏற்கனவே ஒருத்தர் கேட்டிருந்தாரு கவாலி திரைப்படத்தை பற்றி நான் தவறா விமர்சனம் கொடுத்ததாக. நான் கவாலி திரைப்படத்தை பற்றி தவறா விமர்சனம் கொடுக்கல. நான் பொதுவாக சொல்லியிருந்தேன். நான் யாரையும் அதில் குறை கூறையில பொதுவாக சொல்லியிருந்தேன். இதில் உள்ள தவறுகளையும் நீங்கள் சுட்டி காட்டலாம், கீழே கமாண்டில் போடலாம். அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக பதில் அளிப்போம். இதுவரைக்கும் பொறுமையோடு இருந்து எங்களோட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெறுவது தமிழ் ஃபேன்.